திருக்குறள் சிந்தனை. யார் மாட்டும் இன்பம் தரும் இன்சொற்களை பேசி வருவோமானால் துன்பத்தை தருகின்ற துவாமையாகிய வறுமை இல்லாது ஒழிந்துவிடும். மெலியர், வலியர், எளியர், சிறியர் என அனைவரிடமும் இன்சொல்லே பேசி வர வேண்டும். சொல்லும் சொல் இனிமையானால் அவ்வாழ்வு எவ்வழியும் நலமே கொண்டிருக்கும். இன்சொல்லால் அறம் உண்டு என்பது போல பொருளும் இன்பமும் அதனால் பெருகி வளர்ந்து வரும். வாழ்வில் வளமும் உயர்வும் பெற வேண்டுமானால் நாவில் சொல் நயமுற வேண்டும். எல்லாருக்கும் இன்பமே தருகின்ற இன்சொற்களை எல்லாரிடமும் பேசி வருகின்ற பொழுது துன்பத்தை தருகின்ற வறுமை அணுகவே அணுகாது. இன்சொல் இனிய நீர்மையுடையது. பூவில் தேன் போல நாவில் இன்சொல் நலம்பல புரிகின்றது. எவ்வுயிர்க்கும் இன்பம் தருவது இன்சொல்லே ஆகும். ஆகவே இன்சொல்லை உரிமையாக உடையவர்கள் எப்போதும் உயர்வாக வாழ்கிறார். ஆகவே நல்லன பேசி நற்செயலே செய்து எப்போதும் இனிமையான பல நலன்களை நுகர்ந்து தர்மசீலராய் உயர்ந்து வாழ்வதே வாழ்வின் பயன் என்று இனியவை கூறல் அதிகாரத்தில் துன்புறும் துவாமை இல்லாகும். யார் மாட்டும் இன்புறும் இன்சொல் அவர்க்கு என்றார். நாளையும் சிந்திப்போம்.